வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். ஆமாம், பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் ஃப்ரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம். திடீர் முடிவு. இன்னைக்கு தமிழகமே ரொம்ப ஆடி போயிருக்கு. என்னடா அது, இத்தனை நாளாக நிற்க மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலை பாஜக தமிழக தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்னார். நேற்று வரைக்கும் சொன்னவர் இன்னைக்கு தன்னுடைய பெயரை லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துருக்காரு. 39 தொகுதிக்கு இன்ட்டு 3, ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வேட்பாளர்கள் நிர்வாகிகள் மூலமாக ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுத்து எழுதி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த கோவை தொகுதியில் தன்னுடைய பெயரை எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. கோவை ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதிலே சொல்லிட்டார், நாடாளுமன்ற தொகுதியில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திடீர்னு கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்க போறேன் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. யாருக்கு அப்படின்னா வானதி சீனிவாசனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கு. எம்எல்ஏவாக இருந்தாலும் நம்ம எம்பியா நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துட்டு இருந்த வகையில் இன்னைக்கு வானதி சீனிவாசனுக்கு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு லடாய் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் நிற்க மாட்டேன்னு சொன்னீங்களா? உண்மை தானே, தமிழகமே தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் நிற்க மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி கேட்க, அப்புறம் நீங்கள் தான் எம்எல்ஏவாக இருக்கீங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு, நான் எம்பியாக தான் நிற்க போகிறேன். அப்போ அந்த மாதிரி சொல்லிங்க. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ நின்றுட்டு இருக்காரு. இப்போ அவரும் எம்பியா நிற்க போகிறாரு நெல்லையில், அப்படிங்கிற நான் ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு லடாய், ஒரு சண்டை, வாக்குவாதம் போயிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் மோடிட்டே டைரெக்டாக அப்படி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வானதி சீனிவாசன் இன்னைக்கு ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட அந்த லிஸ்ட்டை 33 தொகுதிக்கு இன்ட்டு 3 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 3 பேர் விதமாக எழுதி கொண்டு போயிருக்கிறார். அதில் விபி துரை மத்த சோன்சோ ஏகப்பட்ட பேர் இருக்கு. இருந்தாலுமே கூட குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயர் அதில் கன்ஃபார்மாக இருக்கு. ஆமாம், அதில் ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் கன்னியாகுமரி இதில் பொன்னார் சம்பந்தப்பட்ட வகையில் விஜயதாரணியம் பொன்னாரா அப்படிங்கிற பிரச்சனை இதில் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அங்கேயும் இதே மாதிரி வானதி அண்ணாமலை பிரச்சனை வெடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பொன்னார் பழைய ஆளுங்க, அவரெல்லாம் விட முடியும். விஜயதாரணி நேற்று வந்த ஒரு நபர், அவருக்கெல்லாம் மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கட்டாயமாக பாஜக ஏகப்பட்டது அதிருப்தியாக போக வாய்ப்பு இருக்கு. பொன்னார்லாம் கட்டாயமாக கட்சியை விட்டு விலகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மத்திய சென்னையில் இதே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. குஷ்புவா இல்லை வினோஜ் செல்வமா? வினோஜ் செல்வம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் குஷ்பு ஏகப்பட்ட விஷயங்கள்ல தன்னை பப்ளிக் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அது அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆமாம், நான் தான் மகளிர் ஆணைய உறுப்பினர், எந்த பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு பகிரங்கமாக பல விஷயத்தில் சொல்லி தன்னை வெளிப்படுத்திய ஒரு குஷ்பு. அவங்க நடிகையும் கூட. அதனால் விஜய் வினோஜ் செல்வத்தை விட்டுட்டு குஷ்புக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கடைசி வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல். 6ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே தான் அண்ணாமலை போயிருக்காரு. அப்புறம் மோடி அடிச்சிருக்கிறார் ஃபோன் எடப்பாடிக்கு. ஆமாம், கிரீன்வேஸ் சாலைக்கு நம்பருக்கு அடிச்சிருக்கிறார். அடித்ததுக்கு கடைசி வரைக்கும் எடப்பாடி எடுக்கவே இல்லை. அது தெரியுங்களா? ஆமாம், மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கிரீன்வேஸ் சாலைக்கு எடப்பாடி வீட்டுக்கு அடிச்சிருக்கார் மோடி, பிரதமர் மோடி. கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அப்புறம் அவர் அது குறிப்பிட்ட 2 பேர் இருப்பாங்க, வேலுமணி தங்கமணி, அவங்களுக்கு சப்போர்ட்டிங் அவர் தான். அதிமுக உள்ள பாஜக அனுதாபிகள் அப்படின்னா தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டார், இந்த பார்ப்பா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் தான் டைம். ஆமாம், அண்ணாமலை சம்பந்தப்பட்ட விஷயம் பல விஷயம் நடந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் மோடிக்காக நான் கூட்டணி சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்து மோடிக்கு என்னுடைய ஆதரவு வெளிப்பாடு, என்னுடைய பேரை சொல்லி மோடி சொன்னார், மோடி எங்களோட தொடர்பு கொண்டார், அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை, அதனால நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேருகின்றோம் போட்டு அறிவிப்பு கொடுத்து கூட்டணி சேர்றதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா அப்புறம் பழையபடி இடி, ஐடி அப்புறம் எல்லாமே வரும் அப்படின்னும் பானசீகமாக மிரட்டி ராகுல் தகவல். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி சொல்லிட்டாங்க, உங்களுக்காக தான் ஓபிஎஸ்சி டிடிவி ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு மோடி சொன்னதான் தகவல்.
ஏன்னா இது வரைக்கும் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கும் எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. ஆமாம், அவங்க ஃபர்ஸ்ட் 11 தொகுதி வேணும், இவர் ஓபிஎஸ் 22 தொகுதி வேண்ட்டு போனாங்க. மூச்சு விடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு தொகுதி, அதை கடைசியில பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதே நேரத்தில் எடப்பாடிக்கு தான் மதிப்பு. ஆமாம், அவர் வர்றாரா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் மோடி மூலமாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆமாம், மோடி தொடர்பு கொண்டார், அதனால் நாங்கள் அதிமுக நாங்கள் வந்து பாஜக கூட்டணி சேர போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு சொல்லி பண்ணியிருக்கேன். இதான் கடைசி சான்ஸ். அது உங்களுக்காக ஓபிஎஸ்சி டிடிவி தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கார். மற்றபடி வந்து அதுக்கும் வந்து எடப்பாடி வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. நம்ம இப்போ தான்ப்பா வந்து சிறுபான்மை மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்தில் போய் நம்ம மீண்டும் மோடிகிட்ட போய் சேர்ந்தோம்னா இருக்கிறது போயிடும். அவங்க எப்படி உள்ளாட்சி தேர்தலும் தனியாக நின்றாங்க, நம்மளோட கூட்டணி சேர்ந்தாங்களா? இது அருமையான பாயிண்ட் தானே, சொல்றது புரியுதா உங்களுக்கு? எடப்பாடி சொல்லியிருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் தான் இருந்துச்சு, அதே மாதிரி எம்பி தேர்தலில் உங்களோட கூட்டணி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிக்கிட்டு வேலுமணி தங்கமணி மற்ற விஜயபாஸ்கர்கிட்ட சொன்னதாக இன்னைக்கு தகவல் மிகப்பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. எது எப்படியோ கடைசி வரைக்கும் வந்து எடப்பாடியினுடைய ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து 39 ஒரு தொகுதிக்கு 3 அப்படி போட்டு டெல்லி போயிட்டார். ஆமாம், 11ஆம் தேதி, இது 6ஆம் தேதி டெல்லி போயிட்டார் அண்ணாமலை. 2-3 நாளைக்கு முன்னாலே டெல்லி போயிட்டார். போன வகையில் லிஸ்ட்டை காமிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அமித்ஷாவை பார்த்து லிஸ்ட்டை காமிச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? லிஸ்ட்டை காமிச்ச வகையில் அவர் லிஸ்ட்டை கூட பார்க்கலையாம், எழுதி கொடுத்த லிஸ்ட்டை கூட மூஞ்சில தூக்கி எரிஞ்சதாக ஒரு தகவல். எரிஞ்சிட்டு மற்றபடி போய் நான் நட்டா போய் பாருங்க, ஏங்க மாநில கூட்டணிக்கு எடுத்து குட்டி சவரா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு சாட்டை மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் ஜேபி நெட்டா போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்த வகையில் அவர் என்னவோ தகவல் பண்ணிட்டு மற்றபடி வருகின்ற 12ஆம் தேதிக்கு நம்ம பாஜகவினுடைய தமிழக போட்டியிடக்கூடிய இது வேட்பாளர்களுடைய இறுதிப்பட்டி நம்ம அறிவிச்சிடலாம் சொல்லலாம் இன்னைக்கு ஒரு தகவல். அப்புறம் கேசவ விநாயகம் அப்புறம் அண்ணாமலை விமான ஏறி சென்னைக்கு வந்தாச்சு. அதனால வந்து 12ஆம் தேதி வந்து கட்டாயமாக வந்து பாஜகவினுடைய இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், திருப்பூர்ல வந்து மோடி வந்து ஜெயலலிதாவை எம்ஜிஆர் புகழ்ந்தார் பாருங்க, புரியுதுங்களா? மறந்துட்டீங்களா? ஆமா புகழ்ந்தார் பாருங்க. அது சம்பந்தமாகவும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல். அதன் அடிப்படையில் வந்து அதிமுகவோட எடப்பாடி கூட்டணி வருவார் அப்படின்னு நம்பிக்கையின் வெளிப்பாட மோடி போன் அடிச்சதா ஒரு தகவல். கடைசி வரைக்கும் மோடியோட போனை எடப்பாடி மதிக்கவே இல்லை, எடுக்கவே இல்லை. திருச்சிக்கு வந்தப்பையும் பார்க்கல, அப்புறம் மதுரைக்கு மற்ற சோர்ஸுக்கு வந்தப்பையும் பார்க்கல. அது மாதிரி மோடியோட போனவே எடுக்கலையா? ஆமா, அதுக்கு பல இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது வந்து இந்த புகழ்ந்தார் பாருங்க, இது திருப்பூருக்கு வந்த வகையில் மோடி வந்து ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரை புகழ்ந்தார் பார்த்தீங்களா? அப்போ வந்து புகழ்ந்துட்டு போன வகையில் அடுத்த நாள் வந்து அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு. என்னுடைய கருத்துல நான் உறுதியாக தான் இருக்கேன், மோடி புகழ்ந்துட்டு போயிருக்கிறா அப்படின்னு நிருபர் கேட்கிற சமயத்தில் என்னுடைய கருத்து உறுதியானது, ஜெயலலிதா அம்மையார் சம்பந்தப்பட்ட கருத்து உறுதியானது, நான் சொன்னது பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வகையில் எடப்பாடிக்கு மீண்டும் ஒரு காண்டு, ஒரு காய்ச்சல், மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்திரம். என்னடா அது, அதாவது மோடி சொன்னார், தொடர்பு கொண்டார், அதனால அதிமுகவோட கூட்டணி பேட்டி கொடுத்து கூட்டணி சேர்றது பெருசு கிடையாது. எப்படிதான் இருந்தாலும் அண்ணாமலை முகத்தில் முடிச்சுதான் ஆகும். ஆமா, அப்புறம் பார்ப்பாங்க 1-2 ஜெயிக்கலையா, கடையில் ஓபிஎஸ் டிடிவி சேர்ந்து ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒன்னா போயிருக்குப்பா. ஏன்னா வந்து சசிகலா அம்மையார் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் நாளையும் ஒன்னா சேர்த்து கூட்டணி ஒன்னா போயிருங்கப்பா அப்படின்னு சூழலை ஏற்படுத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எடப்பாடி இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டது என்ன மதிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து 12ஆம் தேதி இறுதி பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கு, கட்டாயம் வெளியாகலாம். பாஜகவுடைய தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரோட பட்டியல் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு கட்டாயமா வர வாய்ப்பு இருக்கு. அதுல அண்ணாமலையோட பேர் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வானதி உறுதியா இருக்காங்க, அந்த அம்மா வந்து மோடியை நான் பார்க்க போறேன் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அண்ணாமலைக்கு கூட இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கூட இருக்கலாம்.
அதாவது வந்து அண்ணாமலை அறிவிக்கப்படாவிட்டால் வானதி சீனிவாசன் அறிவித்தால் மோடி ரொம்ப அப்செட் ஆயிடுவார். என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் எல்லா பொய்யும் சொன்னோம், எப்படி எப்படியோ சொன்னோம். ஆமாம், என்னென்னமோ சொல்லி அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி, ஜெயலலிதாவை பற்றி என்னென்னமோ சொன்னோம். எல்லாமே வந்து குட்டிச்சவராக போச்சே. 20,000 புஸ்தகம் படிச்சுதான் சொன்னோம். வெப்பன் வாட்சிக்கு ஏதோ ஒரு பில்லை கொடுத்தோம் ஆச்சுங்களா. அதெல்லாம் வந்து இன்னைக்கு போயிடுச்சே அப்படின்னு வெக்ஸ் ஆகி கட்டாயமாக வந்து அவர் பாஜகவை விட்டு விலக மாட்டார். மற்றபடி வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய சூழல் மனோநிலைக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு அவ்வளோதானே. இவ்வளோ தூரம் போராடி மற்றபடி நமக்கு சீட்டு தேவையில்லை அப்படிங்கிற சமயத்தில் மீண்டும் சீட்டு தேவைப்படக்கூடிய சமயத்தில் கொடுக்கல அப்படின்னா அப்புறம் எந்த ஒரு மனுஷன் வெக்ஸாகத்தான் செய்வார். இதை வந்து ஈஷா யோகா மையம் அவர் சத்குரு அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார், எப்படியா பார்த்து முடிவு பண்ணுங்க, அமித்ஷாட்ட பேசுங்க, எனக்கு சீட்டும் வேணும், அமித்ஷாட்ட கோபமும் இருக்கக்கூடாது, மற்றபடி எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதாக இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆமாம், எது எப்படியோ ஆமாம், பாஜகவுக்குள்ள தமிழக பாஜகவுல இந்த வேட்பாளர் சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து ஆரம்பமாயிடுச்சு. அது பகிரங்கமான ஒன்று. ஆமாம், இதுவரைக்கும் குழப்பம் இருந்து அண்ணாமலையால் தான், இனிமேல் வரக்க குழப்பங்களும் அண்ணாமலையால தான் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான உண்மையாக போச்சு. நம்ம எல்லாத்துக்குமே அவர் நினைச்சாரு எப்படியாவது ஒரு வகையில் அதிமுகவை கலட்டி விட்டுட்டு தனி கூட்டணியாக நாம் செயல்பட வேண்டும். எல்லா கட்சியும் நம்ம கூட்டணி சேர்த்துக்குவோம், குறிப்பாக அதிமுக உடைச்சி எல்லாத்தையும் இணைச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தார். ஆனால் அது வந்து கட்டாயமாக இன்னைக்கு ஈடுபடவில்லை அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் வானதி சீனிவாசன் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அவன் யார் போட்டியிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி கட்சி போட்டியிட்டாலும் சரி, கட்டாயமாக வந்து என்ன சின்னம் அப்படிங்கிறத மத்திய பாஜக தான் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய இடியாட்டம் பார்க்கக்கூடிய சூழல். ஏன்னா ஓபிஎஸ் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் ரெட்டை இலை எனக்கு தான் சொந்தம், ரெட்டை இலையை வந்து நான் வந்து எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. அது இன்னைக்கு வந்து பொய்க்க போகிறதா அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேக உணர்வாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு, பாமகவுக்கு பாஜக கொக்கி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அதிமுக சம்பந்தப்பட்ட கூட்டணி வகையில் பாமக கொக்கியை போட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ பாமகவை பொறுத்தவரை இன்றைக்கு வரைக்கும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் 12ஆம் தேதி கூட பாஜக வந்து கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் முடிவெடுத்து விடுவார்கள் என்பதெல்லாம் கூட கண்கூடான விஷயமா சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் இன்னும் ஏசிஎஸ், ஐஜேகே, மற்றபடி வந்து இவங்க தானே ஜிகே வாசன். ஆமாம், ஜிகே வாசன் 6 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறார் கூட்டணிக்காக. கூட்டணி முடிவாகி போச்சு, நேரடியாக பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிறது 6 பேரும் அவன் கட்சி இல்லை. ஆமாம், இருந்த ஒரு 10 பேரும் போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப எதுக்கு ஒரு தனிப்பட்ட கூட்டணி ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வருது இல்லையா. இப்படியே ஒன்று பில்டப்பாக போய் பாஜகவோடு சேர்ந்து விட்டார் ஜிகே வாசன், தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. அதே நேரத்தில் அவரும் இந்த பக்கம் வந்துட்டாரு, ஜான் பாண்டியன். அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படின்னு எதிர்பார்த்து அதிமுகவை இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கொக்கி போட்டுட்டு இருக்காரு மோடி வரைக்கும். அப்படிங்கிறப்ப அதிமுக எடப்பாடியோடைய அணியினுடைய வெயிட் என்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆமாம், எப்படியோ 12ஆம் தேதி வந்து வேட்பாளர், இறுதி வேட்பாளர் அந்த இதை அறிவிச்சிருவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் வந்து அண்ணாமலையோட பேர் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையோட பேர் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிக்கும். அண்ணாமலையோட பேர் இல்லாவிட்டாலுமே கூட மீண்டும் வேறு விதமான ஒரு பிரளயம் வெடிக்கும். ஏன்னா அவர் ஒத்துழையாக நடத்திடுவார். அதிமுகவை நோக்கி எப்படி எதிர்ப்பு பிரச்சாரமா நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி உள்கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு பிரச்சாரம் நடந்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் போயிட்டு இருக்கு. ஏன்னா வானதி சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு வெக்ஸ் ஆயிடுவாரு. அதே நேரத்தில் விஜய் தாண்டிக்கு கொடுத்தா பொன்னார் வெக்ஸ் ஆயிடுவாரு. அதே நேரத்தில் இவர் வினோஜ் செல்வத்துக்கு கொடுத்தா குஷ்பு அந்தம்மா வெக்ஸ் ஆயிடும். 3 பேருக்கு அற்புதமான ஒரு கேண்டிடேட். ஆமாம், அவங்களுடைய முகம் வந்து பப்ளிக்காக எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட்டுட்டு வேறு விதமாக பாஜக, ஆமாம், மத்திய பாஜக வந்து தமிழக பாஜக பொறுத்து முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய பிரளயம் தமிழக பாஜக வெடிக்கும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வழி நடக்கிறது பார்ப்போம். நன்றி, வணக்கம், வச்சிருக்கேன்.